பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கும் திமுகவின் சூழ்ச்சி எடுபடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் இது தொடர்பாக அவர் பேசிய கருத்துக்களை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக சூழ்ச்சிகள் செய்து நம்மை போன்ற கட்சிகளை குழப்பம் செய்து அதை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சி நிச்சயமாக வீணாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. வன்னியர் சமுதாயத்துக்கு துரோகம் செய்தது திமுக என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு நான் வைத்தேன். இந்த தேர்தலில் ஒரே ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று அந்த தேர்தல் அந்த மாநாட்டிலே நான் பேசினேன். காரணம், இந்த சமுதாயத்திற்கு திமுக செய்த மிகப்பெரிய துரோகம் அது. தமிழ்நாட்டில் அடுத்த வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு. அந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு. இப்போ வந்த பிறகு என்ன இப்ப பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கட்சியிலும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள். அது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல தெரிய போது நானும் சொல்றேன். இது பொறுமையா இருக்கு. இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம் போதும். இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனி இவர்கள் மறுபடியும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வரமாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த குடும்பம், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நாசமாயிடும். காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.